அண்மை செய்தி வரும் ஏப்ரல் 28ஆம் தேதிக்கு முன் அனைத்து அரசியல் கட்சி கொடிக்கம்பங்கள் அகற்றப்பட்டுள்ளதா என்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கின்றது. தலைமை செயலாளர் உறுதிப்படுத்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் பாலகிருஷ்ணன் இணைப்பில் இருக்கிறார். பாலகிருஷ்ணன் வணக்கம். தற்பொழுது ஏப்ரல் 28ஆம் தேதிக்குள் அனைத்து கொடி கட்சி கம்பங்களும் அகற்றப்பட வேண்டும் என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன? வணக்கம் சலோமி. வருகிற ஏப்ரல் 28ஆம் தேதிக்கு முன் அனைத்து அரசியல் கட்சிக்கும் கொடி கும்பங்கள் அகற்றப்பட்டு உள்ளதா என்பதை தலைமைச் செயலாளர் நீதிமன்றத்தில் உறுதிப்படுத்த வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. மதுரை விளாங்குடியைச் சேர்ந்த அதிமுக பிரமுகர் சித்தன் தாக்கல் செய்த மனுவில் அதிமுகவின் 53ஆம் ஆண்டு விழாவை முன்னிட்டு விளாங்குடி பகுதியில் உள்ள அதிமுகவின் பழைய கொடி கம்பத்தை அகற்றிவிட்டு புதிய கொடி கம்பம் அமைக்க உத்தரவிட வேண்டும் என கேட்டிருந்தார். அதேபோல மதுரை பைபாஸ் ரோடு பேருந்து நிறுத்தம் அருகே போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாத இடத்தில் அதிமுக கட்சி கொடிக்கம்பம் அமைக்க அனுமதி கோரி மதுரை மாடக்குளம் பகுதியைச் சேர்ந்த பல மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. இந்த மனுக்கள் நீதிபதி இளந்தரையன் முன்பாக ஏற்கனவே விசாரணைக்கு வந்தது. தமிழகத்தில் தேசிய நெடுஞ்சாலை, மாநில நெடுஞ்சாலை மற்றும் உள்ளாட்சித்துறைக்கு சொந்தமான இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள அனைத்து அரசியல் கட்சி மற்றும் இயக்கங்கள் மத ரீதியான அனைத்து கொடிக்கம்பங்களையும் 12 வாரங்களுக்குள் அகற்ற வேண்டும் என உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில் இந்த மனுக்கள் மீண்டும் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நீதிபதி இளந்தரையன் முன்பு பட்டியலிடப்பட்டது. அப்போது கட்சி கொடிக்கம்பங்களை 12 வாரங்களில் அகற்ற வேண்டும், அவர்களாகவே அகற்றிக் கொள்ள வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. தேதி குறிப்பிடப்படாமல் இருந்தது. எனவே வருகிற ஏப்ரல் 28ஆம் தேதிக்கு முன் அனைத்து அரசியல் கட்சி கொடிக்கம்பங்கள் அகற்றப்பட்டுள்ளதா என்பதை தமிழக தலைமைச் செயலாளர் நீதிமன்றத்தில் உறுதிப்படுத்த வேண்டும் என உத்தரவிட்டிருந்தார். சலோமி, தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி பாலகிருஷ்ணன்.